ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தூர தேசத்துல எங்கிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வருகை சபை எடுத்து கொள்ளப்படும் காலம் என்பதை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். கண்களை மூடி எல்லாரும் ஒரு கவியை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. உங்க வருகைக்கா என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா, உங்க வருகைக்கா என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காய் நான் ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக, உம் வருகைக்காய் நான் ஆயத்தப்படுத்தணுமே, உங்க வருகையில நான் மோடு வரணுமா ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில உம்மோடு கூட நான் இருக்க ஆண்டவரே எனக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவ தூதரோ இல்லை யாராவது ஒரு தீர்க்க தரிசியோ அல்ல, மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை கேட்க முடிகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாவது நம்முடைய இருதயம் கலங்கி விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அவர் முதலாவது சென்றிருக்கிற நோக்கமே அந்த வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த அவர் சென்றிருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தின பின்பு அவரோடு கூட இருக்கும்படிக்கு, நல்ல கரங்களை உயர்த்தி அவரோடு கூட இருக்கும்படிக்கு நம்மை அழைத்து செல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனம், அதை அல்ல மேலும் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரு. ஒரு நகரம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு நமக்காக 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, நமக்கு அறியாத நமக்கு தெரியாத பரம தேசத்துல அந்த பரலோகத்துல நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். 2வது, அந்த ஸ்தலத்திற்கு போவதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நாமும்
சரியாய் நம்முடைய காரியங்களிலேயே ஆண்டவரை பார்க்கும்படியாய் நாம் ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. அவர் வருகிற நாழிகையும் நிமிடமும் யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் நமக்கு உண்டான இடத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்மை அங்கு கொண்டு செல்லவும் ஆயத்தப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் அது என்னவா தோன்றவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிறதை, நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே போய் சென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்துக்கு அந்த காரியத்துல இன்னும் நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துல உணரவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காகவே சென்று இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும் காலம் என்று பார்க்கிறோம். சபை என்பது கட்டிடம் அல்ல, அதற்குள்ளாய் இருக்கிற எல்லா உபகரணங்களோ அல்லது சேர்ஸோ இல்ல பெரிய ஒரு இடமோ அல்ல, மாறாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நாம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, நாம கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக நமக்காக ஆண்டவர் பல காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கண்ணு பார்க்கல, காது கேட்கப்படல, இருதயம் உணரல. இந்த கண்ணின் காரியத்தை பார்க்கும் பொழுது 1 யோவான்ல பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அந்த குருடன் இருளிலே, இந்த இருளின் காரியத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளடைந்து கிடக்கிறதா இருக்கிறது. இந்த இருள் என்ன பண்ணுமாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எங்க போறன்னு தெரியாமலேயே அவன் கண்களை இருளாக்கி விடும், அதாவது குருடாக்கி விடும். இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன். இன்றைக்கு நம்ம போகிற இடம் என்னவென்று நமக்கு தெரியல, நம்ம போகிற தூரம் என்னவென்று தெரியல, நமக்கான ஆயத்தம் பண்ணி வைத்த காரியம் என்னவென்று தெரியாமல் இந்த பகை விரோதங்கள் இருப்பதினால நம்முடைய கண்கள் என்னவா இருக்கிறதாம், குருட்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குருட்டாட்டம் பிடிக்கப்பட்ட கண்கள். இந்த கண்களினாலே நாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்திற்கு செல்ல முடியாது. ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய இருதயம் அந்த இருளில் இருந்து வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. கண் காணவும் இல்லை, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்துல நம்முடைய கண் காணாதபடிக்கு இருக்கிற இருளின் காரியம் விலகி போக வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காது, மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனம், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை எப்படி பண்றாங்களாம், மூடிக்கொள்கிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு மனம் திரும்புதலின் ஆவி. ஒரு மனம் திரும்பும் போது அந்த காது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்துல வந்து நின்னு
நம்ம கிட்ட பேசினாலும் சில காரியங்கள் கேட்பதில்லை. காரணம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அப்ப காதுகளினால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. இன்னைக்கு மனுஷருடைய சத்தம் கேட்க முடியுது. நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அதனால என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சோர்ந்து போய் வந்திருக்கீங்க தெரியாது. மனுஷனுடைய சத்தம், இல்ல வீட்டில் இருக்கிறவங்களோட சத்தம், இல்ல உடன் பிறந்தவர்கள் சத்தம், இல்ல டாக்டர்கள் சொன்ன வார்த்தை, இல்ல எத்தனையோ வேதனையில இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாமல் போனால் உன் காதுகள் கேட்கப்படாது. அன்பான தேவனுடைய ஜனமே, அவரால் அழைக்கப்பட்டவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் காதுகள் வழியாய் ஒரு மனம் திரும்புதலின் ஆவி போகும் பொழுதுதான் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் காதுகளால் கேட்க முடியும். ஆண்டவர் நம் காதுகளை திறக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, இருதயம். இருதயத்தை குறித்து எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த இடத்துல தெளிவாக வசனம் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து, ஆதியாகமத்தில் நீங்க பார்த்து வரலாம், நல்லது 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 என்று கண்டு வந்தார். எல்லாவற்றையும் பார்த்து வரும் பொழுது 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் மனுஷனை பார்த்து 2 காரியம் சொல்லுகிறார். ஒன்று, மனுஷனை படைத்ததற்கு விசனப்படுகிறார். அவர் இருதயம் என்னவா மாறுது? விசனமாய் மாறுகிறது. 2வது, அவருடைய இருதயத்துல வேதனை உண்டாக்குகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நோவாவை பார்க்கும் பொழுது அவர் இருதயத்துல ஒரு சந்தோஷம், சரி நோவாவாச்சும் மனம் திரும்புகிற ஒரு நபராய் இருக்கிறாரு அப்படி என்று. அப்ப இந்த இருதயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? நித்தம் நித்தம் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம், விசனப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இருதயம் இப்படி கடினம் உள்ளதாய் இருந்தபடியினால ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய வாசஸ்தலத்தை நம் இருதயத்தில் உணர முடியவில்லை. ஹல்லேலூயா. இந்த இருதயம் மகா கேடுள்ளதாய் இருக்கிறது. சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சரியாய் நாம் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளணும்னா பிரசங்கி 10வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாமே. பிரசங்கி 10:15, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை எப்படி இருக்குமா? ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும். ஊருக்கு போற வழி சரியா தெரியணும், நம்ம எங்க போக போறோம் என்பதை நமக்கு தெரியணும். அது தெரியாததுனால இந்த மூட என்ன பண்ணுவான்? எல்லாரையும் குழப்பி விட்டுருவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எங்க போக போகிறோம் என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்ம எங்க போக போகிறோம்? நம்மை கடைசியாக ஆண்டவர் எங்கு கொண்டு எடுத்துக்கொண்டு செல்ல போகிறார்? அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இதோ நான் வருகிறேன், என்னோடு கூட அவனுக்கு தக்க கிரியைகளும் கூடவே வருகிறது. இப்ப நம்ம எங்க போக போகிறோம்? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த மூடன் என்ன பண்ணுவானா, ஊருக்கு போகிற வழியை அவன் அறியாததினால அவன் தொல்லை ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருமா, ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சிடும். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. எங்க போறோன்னு தெரியாம இன்னைக்கு பல நெருக்கங்கள், பலவித காரியங்கள், மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல நில தகராறு, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, இப்ப பல காரியம் வருது. ஆனா கடைசியில என்ன நம்ம கொண்டு போக போகிறோம், எங்க போக போகிறோம், எதற்காக இது செய்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்துட்டாவே
கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை ஹல்லேலூயா நம் கண் காணும், நம் காது கேட்கும், நம்முடைய இருதயம் உணர்ந்து கொள்ளும். அந்த வழியை அறியாததுனாலதான் பிரச்சனையும் போராட்டமும் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது. இன்னைக்கு பயங்கரமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், நாம கேள்விப்படுகிற காரியங்கள்லாம் பார்க்கிறோம். நியூஸ் எடுத்து பார்த்தா போதும், கொலை கொள்ளைகள், பயங்கரமான காரியங்கள், திருட்டு, இதெல்லாம் நடக்கிறது. ஆனா நம்ம எங்க போறோம் கடைசியான்னு தெரிஞ்சிட்டா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த காரியம்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போகும் வழியை சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் சரியாய் சொல்லுகிறார். எசேக்கியேல் 12:3, இப்போதும் மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்பட்டு உன் ஸ்தலத்தை விட்டு வேறு ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒரு வேளை சிந்தித்து உணருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நீ போக வேண்டும் என்றால், அதாவது நாம் ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் அறிந்தது. எதன்னா பல தடவை யோசிப்போம், ஏதாவது ஒண்ணு விட்டுட்டோமா. டூத் பிரஷ் வரைக்கும் எடுத்துட்டு போவோம், ஏன்னா அங்க போகிற இடத்துல எப்படின்னு தெரியாது நமக்குன்னு சொல்லி. அப்ப எல்லாமே ஆயத்தப்படுத்தி பிரயாணத்துக்கு போகிறோம் என்றால், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்பட வேண்டும். எனக்கு என்ன, நான் என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட எண்ணெய் எடுத்துட்டு போல, எண்ணெய் எடுத்துட்டு போல. உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன். இப்போ ஒரு விளக்கு எரியணும்னா என்னென்ன பொருள் தேவைப்படும் சொல்லுங்களேன். ஒரு விளக்கு எரியணும்னா என்னென்ன பொருள் தேவைப்படும்? எண்ணெய், திரி, ஆமா, எண்ணெய், திரி, 3வது தீன்னு வைங்களேன். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, எண்ணெய், திரி, எண்ணெய், திரி, தீ. ஒரு எண்ணெயும் திரியும் தீ இருக்கும்போது நெருப்பு எப்படி வெளிச்சம் வருகிறதோ, எண்ணெய் திருத்தி நான் சரியாயிட்டனா நான் போகும் பாதையை அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளக்கு எரிவதற்கு எண்ணெய், திரி, தீ தேவைப்படுவது போல நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதற்கு முதலாவதாக எண்ணெய், திரி, தீ, இந்த காரியம் இருந்தால்தான் நான் போகும் வழியை என்னால் அறிந்து கொள்ள முடியும். மனுபுத்திரனே, நீ பிரயாணப்பட்டு போகும்படிக்கு, நீ பிரயாணப்பட்டு போகும்படிக்கு ஆயத்தப்படு. ஒரு விளக்கானது அந்த எண்ணெயிலேயும் திரியிலேயும் தீயிலேயும் இருந்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருவது போல, முதலாவது எண்ணெய், திரி, தீ. என்னை திருத்திக் கொள்ளும் பொழுது பரம கானானுக்கு என்னால் செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட வேண்டும். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அப்படியே எழுந்து வந்துருன்னு சொல்லல, நீ ஆயத்தமாயிரு, நீ எல்லாவற்றுக்கும் தயாராயிரு. தேவன் இந்த நேரத்துல இந்த செகண்ட்ல வந்தாலும் நாம ஆயத்தமா போகணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அதற்காக நாம ரெடியா இருக்கணும். நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். பல காரியங்களிலே நாம் வெளிச்சம் வராதபடிக்கு இருளடைந்து போகிறதற்கு காரணம் நம்மை நாமே திருத்திக் கொள்ளுகிற ஒரு அடையாளம் நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை அங்கு அழைத்து செல்ல ஆயத்தப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மோசேயை கொண்டு அவர் வெளியே கொண்டு வருவதற்கு 1 வருட காலம் ஆயிற்று என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 1 வருட காலம் ஆயிற்று. ஆனால்
அந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போக எத்தனை நாள் ஆயிடுச்சா? 40 வருடங்கள். 11 நாள் போதும் அது நேரா போகிறதுக்கு. இந்த 40 வருடங்கள் எதனால என்றால் அவர்கள் ஆயத்தப்படுத்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆயத்தப்படுத்தி கொண்டு போவதற்கு 40 வருடங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து கொண்டு வந்துட்டார். நம்ம எங்க இருந்தோம் நமக்கு தெரியும். நம்ம பரம்பரையாக யூதர்கள் அல்ல, இல்ல பரம்பரையாக வந்த கிறிஸ்தவர்கள் அல்ல. உளையான சேற்றிலிருந்து, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல நான் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. எங்க எல்லாமே எங்க குடும்பத்துல பயங்கரமான இந்துக்கள். எங்க வீட்டுக்குள்ள செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உள்ள சாம்பிராணி போக தான் இருக்கும், சமாதானம் இருக்காது. எங்க வீட்டுக்குள்ள எப்பொழுதும் பூஜை செய்து கொண்டிருப்பாங்க எங்க பாட்டிமார்கள். ஆனா வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது. கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், கர்த்தர் என்னை நித்தியத்துக்கு அழைத்திருக்கார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் வெளியே எடுப்பதற்கு கொஞ்ச காலம் ஆகிறது. ஆனா நம்மை ஆயத்தப்படுத்தி பரம கானானுக்கு, ஹல்லேலூயா, இந்த காலை நேரத்துல, இந்த முற்பகல் நேரத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, அவர் அழைத்து கொண்டு போவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு தயாராக செல்ல நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமம் 23:20 வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23:20, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு. அப்ப நாம கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் அநேக காரியத்திலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால், ஆயத்தப்பட்டு விட்டோம் என்றால் ஆண்டவர் சமூகத்துக்கு செல்ல நமக்கு ஏதுவா இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் சில காரியங்களிலே ஆயத்தமாக வேண்டும். சுருக்கமாக ஒரு 5-6 காரியத்தை பார்க்க போகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 காரியத்தை நான் சொன்னேன். 1, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2வது, நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஆயத்தமாக வேண்டிய சில காரியங்களை பார்ப்போம். 1 பேதுரு 5:10 வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 6 காரியத்தை தான் சுருக்கமா பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஆயத்தமாகி அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு போக போகிறோம் என்று. ஆண்டவருடைய வருகை அது எப்போன்னு சொல்லவே முடியாது. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ரெடி ஆயிட்டாங்க. ஆண்டவர் வரப்போகிறார் சொல்லிட்டார்னு. ஆண்டவர் நமக்காக காலத்தையும் நேரத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம் தலைமை போதகர் சொன்னது போல 120 வருடம் நோவாவின் காலத்திலே கொடுத்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளை கொடுக்கிறார். அவர் வருகை எப்பொழுது என்று தெரியாது. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவர். ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்குள் அழைக்கப்பட வேண்டும்? நாம பரலோகம் போக வேண்டும் என்றால் வேற வழியே கிடையாது. கிறிஸ்துவின் வழியாக தான் போக வேண்டும். ஹல்லேலூயா. வேற எந்த வழியாகவும் போக முடியாது. நித்திய மகிமைக்கு போக வேண்டும் என்றால் கிறிஸ்து என்கின்ற வழியாக மட்டும்தான் நம்மால் போக முடியும். இதுதான் யோவான்ல சொல்லுகிறார். யோவான் 14:5 தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. பிதா இருக்கிற இடத்திற்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் வர முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து என்பவர் இன்றைக்கு எல்லாருடைய வாயிலேயும் அவரை பரியாசமும் அவரை வித்தியாசமாக பேசுகிறாராயும் இருக்கிறார். ஆனால்
கிறிஸ்து ஒருவர் இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவரும் வர முடியாது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவருக்குள் இருந்துதான் நாம் செல்ல முடியும். வெளியிலேயோ வேற எந்த வழியிலேயோ ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு நம்மால் செல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவே அல்லாமல் வேற வழி இல்லை. அந்த வழியாக போகும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அந்த வழியாக, கிறிஸ்துவின் வழியாக நாம் போகும் பொழுது என்ன நடக்கும்? ஏசாயா 35வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவுக்குள் வருகிற வழி. இயேசுவுக்குள் வருகிற வழியில பெரும் பாதை நமக்கு இருக்கும். இன்னைக்கு இடுக்கமான வாசல் வழியா தான் கடந்து போக வேண்டும். இந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் கடந்து வந்துட்டோம்னா ஒரு பெரும் பாதை நமக்கு இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது இயேசுவுக்குள் வந்தாதான் வழி. நாம பல காரியத்துல எங்க சுத்தினாலும் வழி வராது. இயேசுவுக்குள்ளாக வரும் பொழுதுதான் அந்த வழி இருக்கும், பெரும் பாதை இருக்கு. இரண்டாவது பரிசுத்த வழி. எப்படியே இருக்கலாம், எப்படியே இருந்திருக்கலாம், ஆனா இயேசு சந்திச்சிட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. தமஸ்குக்கு போற வழியில ஒரே ஒரு என்கவுண்டர் தான் பவுலுக்கு. அவனை பார்த்து பேசின உடனே மாறி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீபாவளி ராத்திரியில சரியா 2-2:30 மணி இருக்கும். ஆண்டவர் என்னை சந்தித்தார். ராத்திரியில என்னை சந்தித்து ஆண்டவர் பேசின வார்த்தை இன்னும் என் காதில் இருக்கிறது. ஆண்டவர் ஒரே ஒரு சந்திப்பு தான். எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், கர்த்தருக்காக ஷக்கரா ஹத்தரமா பரிசுத்த வழியிலே நடத்த இது இயேசுவுக்குள்ளாக தான் போக முடியும். மூன்றாவது, தீட்டுள்ளவன் அதுல நடக்கவே முடியாது. தீட்டா இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு அறியாதவர்கள் அல்லது பரிசுத்த வழியில இல்லாதவர்கள் அதில் நடக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த பாதை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தான் அந்த பாதையை வைத்திருக்கிறார். நான்காவதாக, அந்த வழியில பேதையா வந்தா கூட அவனை ஞானியா மாத்திருவார். ஹல்லேலூயா. ஏன்னா பைத்தியம் உள்ளவர்களை தான் அவர் தேடுறாரு, அறிவாளிகளை இல்ல. பெரிய பெரிய ஆட்கள், ஜீனியஸ், பயங்கரமான ஆள் இங்க இருக்க மாட்டாங்க. அவங்க பெரிய கம்பெனில ஆபீஸ்ல அங்க இருப்பாங்க. ஆனா உங்களையும் என்னையும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேதையா இருக்கிற நம்மை அவர் ஞானியாக மாற்ற வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே நாம் பரமதேசம் போக முடியும். ஏனென்றால் இயேசுவே வழி. 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லலாமா? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவராலே அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இரண்டாவதாக, சகல கிருபையும் பொருந்திய தேவன். சகல கிருபை, அவருக்குள் எல்லா கிருபைகளையும் அவருக்குள்ளே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 34:6 கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்ன காரியம், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ள தேவன், சகல கிருபை பொருந்திய தேவன். இந்த சகல கிருபை பொருந்திய தேவன் நம்மை நேர் வழியாக நடத்துவார். இன்னைக்கு பல காரியத்துல தப்பிதங்கள். பழைய ஏற்பாடு காலத்துல பார்த்தோம்னா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், சொல்லுக்கு எப்படி என்னென்ன உடனே நடக்கும். ஊசா ஓடி போய் என்னத்தை பிடிச்சான்? வெட்டியை தான் உழுதுன்னு பிடிச்சா. அது நமக்கு என்ன? நியாயமானது தானே படுது, நியாயமானது தான். அப்ப ஆண்டவருடைய பார்வையில் என்ன பண்ணாரு? அடிச்சிட்டார். பெஞ்சமின் புத்திரர்கள் ஒரு தப்பு பண்ணும் போது ஒருத்தர் என்ன பண்றான்? ஒரு சரீரத்தை 12 துண்டா வெட்டி அது எல்லா கோத்திரத்துக்கும் அனுப்புறான். 11 கோத்திரமும் எதிர்த்து வந்து நிக்கிறாங்க பெஞ்சமின் கோத்திரத்தை. நம்ம பார்வைக்கு அது சரியாய் படும். ஆனா கர்த்தர் இஸ்ரவேலை அடிக்கிறார், அடி வாங்கிட்டு ஓடுறாங்க. நம்முடைய பார்வை வேறு, அவருடைய பார்வை வேறு. இன்னைக்கு பல காரியம் நியாயமா தெரியலாம். ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல உடனுக்கு உடனே என்ன நடக்கும்?
தண்டனை வரும். ஆனா இப்பொழுது கிருபையாய் ஒரு கரவலாடுகளை போல 2 கரங்களை உயர்த்தி நம்மை பரிசுத்த வழி அந்த பரலோகத்திற்கு நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:6 சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடாகிய அந்த பரலோகத்திலே அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில நான் நீடித்திருக்க காரணம் அவர் எனக்காக சகல கிருபை பொருந்திய தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சகல கிருபை பொருந்திய தேவன். இதனாலதான் ரோமர் 6:23 சொல்லப்படுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நமக்கு அவருடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்துல சகல கிருபை பொருந்திய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த வார்த்தையை போடுங்க பாருங்க. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்தை செய்தவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் நமக்காக வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று. இன்று பார்க்கிற இந்த உலகமோ, இன்று இருக்கிற சூழ்நிலையோ, இன்று இருக்கிற காரியமோ இது நிரந்தரம் கிடையாது. இது கடந்து போகிற காரியம். ஆனா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். 2 கரங்களை உயர்த்தி இதை தூரத்துல பார்த்து கொண்டிருக்கிற மகளே, இன்றைக்கு நான் என்ன செய்வேன் என்று யோசிச்சு கொண்டு இங்க வந்திருக்கலாம், இல்ல இதை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்தி நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்வேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச கால பாடு, இன்னைக்கு இருக்கிற பாடு கொஞ்ச காலம்தான். ரோமர்ல சொல்லப்படுகிறது, ரோமர் 8:18 சொல்லப்படுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்ட பொழுதும் பாடுகளை பார்க்கல. அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அவருடைய சிங்காசனத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தை செய்கிறேனே என்பதை அவர் உணர்ந்து செயல்பட்டார். இன்னைக்கு இருக்கிற பாடுகள் இந்த கொஞ்ச கால பாடுகள் தான். வேதனை நிறைந்த உலகம் தான். ஆண்டவர் சொன்னார், ஓநாய்கள் மத்தியில என் ஆடுகளை உள்ள விடுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடுக்கு என்ன தெரியும்? ஆடுக்கு கடிக்க தெரியாது. ஆடு வேகமா வேற எதுவும் செய்ய தெரியாது. ஆடு என்ன பண்ணும்? அது பார்த்து கொண்டுதான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் நித்திய மகிமைக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் நமக்கு வரும் பொழுது நமக்குள்ள என்ன வரும் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 1:5 எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பாடுகள் அதிகமாக இருக்கிறதோ, பாடுகள் வேகமாக நமக்குள்ள பெருகுகிறதோ, அந்த இடத்துல ஆறுதலும் பெருகும். ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச கால பாடு, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், திராணிக்கு மேலான சோதனையை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. நாம் இந்த கொஞ்ச கால பாடுகளிலே சரியாய் கவனமாய் இருக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்படுகிறது, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காணப்படுகிறவைகள் அல்ல, நாம காணாத ஒரு பரம தேசத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்துல பசி இருக்காது, அந்த இடத்துல குழப்பம் இருக்காது, பல அழுத்தங்கள் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, வேதனை இருக்காது. அந்த இடத்துல எப்பொழுதும் தேவனை ஆராதித்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, நான் உங்களை எப்பப்பா பார்ப்பேன்,
உங்க சமூகத்துல எப்பப்பா நான் வருவேன், இந்த எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நான்காவதாக சீர்பட வேண்டும். சீர்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை கடந்து போக செய்வார். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 7:3. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் என்ன பண்ணணும், சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஆண்டவர் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தப்பட்ட பிற்பாடுதான் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு செல்வார். எதை சீர்படுத்த வேண்டும்? நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் காரியங்களையும் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதை சீர்படுத்த வேண்டும்? எரேமியா 7:18 தெளிவாய் சொல்லி இருக்கிறார், எனக்கு மனமடி உண்டாக்க அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படிக்கு பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாவு பிசைக்கிறார்கள். அப்ப முழு குடும்பமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள், தாயார், ஸ்திரீ, புருஷர்கள் என்று எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மனமடிவு உண்டாக்குகிற காரியத்துல நாம இருக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு சூழ்நிலைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, வானராக்கினிக்கு அவர்கள் செய்கிற காரியம், அந்நிய தேவர்களுக்கு செய்கிற காரியம். இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எதெல்லாம் முன்னுரிமை வைக்கிறோமோ அந்த முன்னுரிமை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம அவருக்குள்ள கடந்து போவதற்கு கிருபை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருக்கு எதெல்லாம் விசனப்படுத்துகிறோம் நம்ம அதெல்லாம் சீர்படுத்தணும். நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்த வேண்டும். நம்முடைய வழிகளிலே சீர்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம் 15-19, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதினின்று விலையேற பெற்றதை பிரித்து, அந்த தீழ்ப்பானதிலிருந்து நம்ம விலையேற பெற்றதை நாம் பிரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவரிடமாய் சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இது நிமித்தம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கிற கர்த்தர், சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கிறார். நமக்கு சரியாய் தெரிவதெல்லாம் நமக்கு சரியாய் தோன்றும், ஆனால் கர்த்தருக்கு அது சரியாய் ஆன காரியமாய் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றணும். இதை எரேமியா 26:13 சொல்லுகிறார், இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஒரு பெரிய ஒரு நகரம் நினிவே. அந்த நினிவேயில எல்லா ஜனங்களும் எல்லா ஆடு மாடுகளும் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் உபவாசம் பண்ணி தங்கள் வழிகளை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யாமல் விட்டார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நாம் எதில் சீர்பட வேண்டுமோ அதில் சீர்பட வேண்டும். ஐந்தாவதாக ஸ்திரப்படுத்துவார். தேவனோட நாம் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு போக எதில் ஸ்திரப்பட வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 17:5 வேகமாய் நாம் எடுத்துக்கொண்டு போவோம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். முதலாவது நம்முடைய வழிகளை ஸ்திரப்படுத்த வேண்டும். நாம் எதை நோக்கி போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்லுகிறது? நம்முடைய பயணம் சரியான பயணமாய் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பாதையில பயணிக்கிறோமா என்பதை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். 2வது சங்கீதம் 119:5 உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். அப்போ உம்முடைய பிரமாணங்களை, வேத புத்தகத்தை கை கொள்ளுகிறதில் நாம் ஸ்திரப்பட வேண்டும். வேத புத்தகத்தை வாசிக்கிறதில் ஸ்திரப்பட வேண்டும். வேத புத்தகத்திலே நாம் எப்பொழுதுமே இருக்கணும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம், இன்னைக்கு ஏன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது இல்ல? நம்ம ஒரு காரியம் செஞ்சாலும் 1000 தப்பு வருது. அதுல ஆண்டவர் 1000 காரியம் செஞ்சாலும் ஒரு தப்பும் பரவாயில்ல. அவர் வசனத்தை கை கொள்ளுகிறவர். பிசாசை எதிர்க்கும் பொழுதும் அவர் எல்லா சூழ்நிலையும் வசனத்தை கை கொண்டார். இன்றைக்கு நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு அவருடைய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 3வது நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ண. அப்ப என் எண்ணங்கள் ஸ்திரப்படும் ஆண்டவரே. என் எண்ணம், என் யோசனை, என் சிந்தை ஸ்திரப்பட வேண்டும். இது ஸ்திரப்பட்டாதான் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த இடத்திற்கு நம்மளால் செல்ல முடியும். 5வதாக 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப கிறிஸ்துவுக்குள் நான் ஸ்திரப்படணும். கிறிஸ்து எப்படி இருக்கிறார், அவருடைய காரியம் என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவரை நான் எப்படி பின்தொடர வேண்டும் என்பதை நாம் அறிந்து கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 6வதாக நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. யோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்படுகிறது. விழுகிறவளை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அப்ப தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற ஒரு தகப்பன். இன்னைக்கு பல காரியத்துல தள்ளாடி போயிருக்கிறோம். பல காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்வோன்னு தெரியாம இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்களை நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் முழங்கால்களை பலப்படுத்துவேன். ஆண்டவரை நோக்கி நான் பலப்படணும். ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அல்ல, எனக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு போக நாம் பலப்படணும்னு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் செய்வார். ஏன் பலப்பட வேண்டும்? ஏசாயா 35வது அதிகாரம், ஏசாயா 35வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியையும் சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்ப முதல்ல நம்முடைய கால்களும் கைகளும் திடப்பட்டாதான் மனம் பதறுகிறவர்களுக்கு நாம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நாமே திடப்படலனா, பலப்படலனா மற்றவர்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஜெபம் பண்ண வரும்போது நம்ம பிரச்சனையே சொல்லி அவங்க ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அநேகருக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம யோசிப்போம், நானே இந்த பிரச்சனையில் தானே இருக்கிறேன். இல்ல, முதலாவது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி மனம் பதகிறவர்களுக்காக சொல்லுவார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயம் வருவார், அவர் பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்தின பிற்பாடு நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய ஸ்தானத்தில், அவர் இருக்கிற இடத்துல நிலை நிறுத்துவார். ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலை நிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதியை அறிந்து தேவ நீதியில் நிலை நிற்க வேண்டும். கரங்களை உயர்த்தி இந்த தேவ நீதியில நிலை நின்றாதான் நம்ம பரம தேசத்திற்கு போக முடியும். பல காரியங்களை வைத்திருக்கிறார். இதுல நிலை நிறுத்துகிற காரியம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 16வது அதிகாரத்துல 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது.
இந்த வசனத்தை போடும்படி கேட்கிறேன். லூக்கா 16:15 இத பாருங்க. நம்ம மனுஷருக்கு முன்பாக எப்படி காட்டுறோமா, நம்ம நீதிமான்களா காட்டுறோம். நான் இதை பண்ணுவேன், இதை செய்வேன், அதை பண்ணுவேன். ஆனா சொல்றார், ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக பார்க்கப்படுகிறது. அப்ப நாம நிலை நிற்க வேண்டும் என்றால் மனுஷருக்கு முன்பாக செய்கிற காரியம் அல்ல, தேவனுக்கு, ஹல்லேலூயா, அவருக்கு பிரியமாக நிலை நிற்க வேண்டும். நிலை நிற்கப்படும் பொழுதுதான் ஆண்டவர் அழைத்து செல்வார். முகத்தை பார்க்கிறவரோ தோற்றத்தை பார்க்கிறவரோ அல்ல நமது தேவன், இருதயத்தை பார்க்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை வைத்துதான் அவர் கொண்டு போவார் நம்மை. இல்லை என்றால் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அகன்று போங்கன்னு சொல்லுவார். 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நீங்க பல காரியத்தை பார்க்கலாம். உங்க நாமத்தின் நிமித்தம் நான் என்ன பண்ணேன், பேய்களை ஓட்டணும்பா. உங்க நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசனம் சொன்னேன். உங்க நாமத்தின் நிமித்தம் அநேகருக்கு அற்புதம் செஞ்சேன். என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரரேன்னு சொல்லுவார். வெளி தோற்றம் அல்ல, மனுஷனுக்கு முன்பாக இருப்பதல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இதனாலதான் 1 கொரிந்தியர் 15:40 ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற. நாம் இந்த பூமிக்குரிய காரியத்தை செய்யாதபடிக்கு வானத்துக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. அழைத்து செல்லுகிற ஒரு நல்ல தகப்பன். இதுல பார்க்கிறோம், மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை என்ன பண்ணுவாங்களாம், ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில முடிவு வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு அனுபவம் வேண்டும். இப்படி நாம எல்லா காரியத்திலும் எத்தனை காரியம் பார்த்தோம்னா ஒரு 7 காரியத்தை பார்த்தோம். என்னென்ன காரியம்? முதலாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்தவர். 2வது, சகல கிருபையும் பொருந்திய தேவன். 3வது, கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற நம்மை. 4வது, சீர்படுத்தி. 5வது, ஸ்திரப்படுத்தி. 6வது, பலப்படுத்தி. 7வது, நிலை நிறுத்துவார். இப்படி எல்லா காரியத்திலும் நம்ம சரியா ஆயிட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம பரம தேசத்துக்கு வெளியே அல்ல, உள்ளே வர வைப்பதற்கு ஆண்டவர் சொல்லுவார், நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க, உங்களுக்காக வீடும் ஒட்டகமும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து கொள்ளுகிற, சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன். நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு வரும் பொழுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் பெரும்பாடு பட்டும் அதுல நின்று அவருடைய ரத்தத்தினாலே தோய்த்தெடுக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிற நீங்கள் வெளியே நிற்க கூடாது என்று சொல்லுவார். ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுவார். அப்படி இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நீங்க அழைத்து செல்லுவதற்காக இயேசுவே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு இடம் கொடுக்கிற தேவனே, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனே, நாங்க கேட்ட இந்த சத்தியத்தின் பிரகாரம் எங்களுக்காக ஒரு இடத்தை நீர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ண போயிருக்கிறீர். ஆயத்தம் பண்ணின பின்பு நீர் வருவீர். ஏனென்றால் நீரே வழியும், நீரே சத்தியமும், நீரே ஜீவனுமாய் இருக்கிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆயத்தமாகணும். 2 கரங்களை உயர்த்தி இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த காரியத்தில் நாங்கள் சரிப்பட வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தில் சரி செய்ய வேண்டுமோ, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு இரக்கம் செய்வீராக, எங்களுக்கு தயவு செய்வீராக. இன்றைக்கு உம்முடைய தயவும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரட்டும். எங்களோடு பேசினீர். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையில நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீங்க உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தரும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
எங்களுக்கு உதவி செய்வீராக. உமது தயவுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொண்டு கைகளிலே காணிக்கை எடுத்துக் கொள்ளலாம். ஆண்டவருக்காக படைக்கிற இந்த நாளிலே தசம பாகங்கள், பொருத்தனை காணிக்கைகள், கர்த்தருக்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ள கட்டிட நிதிகள் யாவற்றையும் கைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பரில கூட நீங்க ஜிபே அனுப்பும்படிக்கு உங்களை தயவாய் கேட்கிறோம். இந்த காணிக்கை எடுக்கும்போது எல்லாரும் கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, நீர் கொடுத்ததை உமக்காக நாங்கள் திருப்பி கொடுக்க உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. தேவ ஆவியானவரே, எங்களுக்கு கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு பலன் தரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. பாடுமா? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த நேரம் நம்ம தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை அறிவிக்கிற நேரம். வேதனையோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் பக்கத்துல வந்து நின்று கேட்கிற ஒரு காரியம், நான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு எல்லாம் தெரியும். வேதத்துல பார்க்கிறோம், பெதஸ்தா என்னப்பட்ட குலத்தருகே 38 வருடமாய் வியாதியாய் கிடந்த அவனை, நீண்ட நாளா வியாதியாய் கிடக்கிறான் என்று அறிந்து அவன்கிட்ட வர்றார். ஆண்டவர் தெரியும், அறிந்து வர்றார். அவன்கிட்ட 2 காரியத்தை பார்க்கிறார். ஒண்ணு, அவனுடைய சரீர பிரகாரமான பலவீனத்தை பார்க்கிறார். 2வது, மனதளவுல பாதிக்கப்பட்டதை பார்க்கிறார். உடைஞ்சு போயிருக்கிறான், கைவிடப்பட்டு இருக்கிறான். அவங்கிட்ட வந்து நின்று எல்லாமே தெரியும், தெரிஞ்சாலும் நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க அறிக்கையிடணும். 2 கரங்களை உயர்த்தி. இந்த தூரத்துல இருந்து பார்க்கிறவர்களா இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கிறவர்களா இருக்கலாம், இந்த கூடாரத்துல இருந்தாலும் தூரத்துல இருக்கிறவர்கள் அவருடைய செட்டையின் மறைவில தான் இருக்கிறீங்க. நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறீங்க. 2 கரங்களை உயர்த்தி, நல்லா உயர்த்தி சொல்லுங்க. எத்தனையோ பேர்கிட்ட பரிதிமையை கத்தி கூப்பிட்டான், எனக்கு இது வேணும் அது வேணும் பணம் வேணும்னு கேட்டிருப்பான. இயேசு கிட்ட கேட்டது அவனுடைய குறைகளை. யாருக்கிட்டையும் அவன் குறைய சொல்லி இருக்க மாட்டான். மனுஷ வரும் பொழுது என்ன வேணும்னு சொன்னா சாப்பிடல, இல்ல துணி வேணும் எதனா கேட்டிருப்பான. இயேசு வரும் பொழுது நான் பார்வையடைய வேண்டும். ஷாக்காமானா, இயேசு கிட்ட நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட அவன் கேட்டதெல்லாம் எனக்கு பணம் வேணும், மத்த காரியம் வேணும். இயேசுவிடம் 2 கரங்களை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு உங்க நிலைமையை நீங்க அறிக்கையிட வேண்டும். உங்க பிள்ளைகளுடைய நிலை, உங்க குடும்பத்தாருடைய நிலை அறிக்கையிட்டு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
இரக்கம் செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல வேதனையோட பார்த்து கொண்டிருக்கலாம், டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம், இது ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லி இருக்கலாம். ஆனா தேவன் அந்த தாயாருடைய கண்ணீரை கண்டு, நாயின் ஊருக்கு போகிற வழியில அந்த வாசலில அந்த தாயாருடைய வேதனை அறிந்து, அந்த கண்ணீரை கண்டு அவர் அந்த மகனை கையில கொடுத்தது போல இன்னைக்கு பல குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக வேதனையோடு இங்க வந்திருக்கலாம். வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வேதனையோடு வந்திருக்கலாம். உங்க கையில திரும்ப ஆண்டவர் கொடுப்பார். அறிக்கையிடுங்க ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வியாதி இல்ல, கடன்கள் இல்ல, ஏதோ ஒரு நெருக்கம் உங்களை நெருக்கி ஏவுகிறது என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லி ஜெபிக்கிற நேரம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே இன்னைக்கு இந்த காரியத்துக்கு தான் வந்தோம்ப்பா, என்னால நல்லா ஜெபிக்க முடியல, துதிக்க முடியலன்னு சொல்றவங்க, இல்ல ஏதோ ஒரு நெருக்கத்துல வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க, அறிக்கை செய்யுங்க. உங்க பக்கத்துல நிற்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் பக்கத்துல இயேசு நிற்கிறார். இயேசுவிடம் சொன்ன காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் மாறும். ஓ கபா லதரபா கபா. நல்ல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது, அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குதோ அது வழி விலகும், அது வழி கிடைக்கும். ஓ ரிபரா சந்தரபா. இன்னைக்கு தடையாய் நிக்கிற காரியத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோலை நீட்டு, உன் கையிலை நீட்டு, கைகளை உயர்த்தி, என் தேவனே எனக்கு தடையா இருக்குதுப்பா, இந்த காரியத்தை என்ன வேதனைப்படுத்துது, எந்த காரியம் உங்களை அழுத்துதோ அந்த காரியத்தை இயேசுவிடத்துல சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்த மகளே, மகனே, மீண்டும் அதை சுமக்க விட மாட்டார், மீண்டும் சுமக்க விட மாட்டார். உன் தோலை சுமக்கும், அந்த சுமையிலிருந்து விடுவிப்பார். உன் இருதயத்தின் பாரத்தை நீக்குகிறவர். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு சமாதானத்தோடு நீங்க கடந்து செல்வீர்கள். ஓ ரிகா மனரா சந்தரபா கபரபா. அவரை உண்மையாய் கூப்பிடும் பொழுது, அவரை உண்மையாய் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்ன அந்த குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லையே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே நடப்பா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. இன்னைக்கு பாரமும் வேதனையும், எனக்கு யாருமே உதவ இல்லையேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, பல காரியத்துல நான் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேனே, எனக்கு யாருமே உதவலையேன்னு சொல்றவங்க, எந்த காரியமா இருந்தாலும் அது லேசான காரியம். நம்முடைய தேவனுக்கு லேசான காரியம் மற்றவங்களுக்கு பெரிதா தெரியலாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஓ வீட்டில இருக்கிற வாழ்க்கையில, வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில திருமண தடைகளா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது முடக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், வெளியே வர முடியாத சூழ்நிலை, மாறாவின் கசப்பு. அந்த மாறாவின் கசப்பை ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு மரத்தை காண்பித்து வெட்டி போட செய்வார். அந்த கசப்புகள்லாம் மாறும். இன்னைக்கு பல கசப்புகளோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் கிருபை செய்வார், இரக்கம் செய்வார். ஆண்டவரே என் சூழ்நிலை இதுதான்ப்பா, நான் உம்மிடத்துல அறிவிக்கிற ஆண்டவரே, நீர் கிருபை செய்யணும்பா, நீர் இரக்கம் செய்யணும்பா. ஆண்டவரே உம்மை விட்டா நாங்க யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்டு வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சொல்லுவோம். எல்லாம் ஆமேன் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும், சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.